السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்று நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறர் நலம் நாடுவது. பிறர் நலம் நாடுவதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. எனக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதால் நான் 5 பேரிடம் நலம் நாடுவதை பற்றி உங்கள் முன் கூற விரும்புகிறேன். நலம் நாடுவதில் முதலாவது நம் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்கள் இறைவன் கட்டளையிடுகிறான், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. உங்கள் பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உங்கள் முன் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை கண்டு சி என்ற வார்த்தையும் நீங்கள் கூறாதீர்கள். அவர்களை மிகவும் கண்ணியமான முறையில் நடத்துங்கள். அவர்களை உங்களை விட்டு துரத்தாதீர்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், உலகத்திலேயே எந்த உறவு நட்பு நிறைந்த பாராட்டும் உறவு என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதலில் உம்முக் என்று கூறினார், இரண்டாவது உம்முக் என்று கூறினார், மூன்றாவதும் உம்முக் என்று கூறினார், நான்காவது அபு என்று கூறினார். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது நம் தாய் தந்தை எவ்வளவு முக்கியமான உறவு என்று தெரிகிறது. அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நலம் நாடுவதில் அடுத்ததாக நம் பிள்ளைகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் எந்த பொருளாக இருந்தாலும் அதை சரிசமமாக தர வேண்டும். ஓமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், என் மகனுக்கு நான் ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு இந்த மகன் மட்டுமா அல்லது வேறு பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு ஓமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு வேறு பல பிள்ளைகள் இருக்கிறது, நான் இந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், இதற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது நம் பிள்ளைகளிடம் எதாக இருந்தாலும் சரிசமமாக நடத்த வேண்டும். அது உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹ். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கேட்கப்படுவார்கள். நாளை மறுமையில் நம் பிள்ளைகளுக்கு நம்மிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி நாம் நாளை மறுமையில் கேட்கப்படுவோம். நலம் நாடுவதில் அடுத்ததாக நம் கூட பிறந்த சகோதரர்கள், நம் சகோதர சகோதரிகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் கஷ்டத்தை பார்க்க வேண்டும். அண்ணன் பணக்காரராக இருப்பார், தம்பி தங்கை ஏழையாக இருப்பார். அண்ணன் ஊருக்கெல்லாம் செய்வார், தன் தம்பி தங்கையை மறந்து விடுவார். இதை போல் இருக்கக்கூடாது. தன் தம்பி தங்கையை முதலில் நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம் ஊர் உலகத்திற்கு எல்லாம் செய்வது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும். நலம் நாடுவதில் அடுத்ததாக நம் உறவினர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நம் உறவினர்களிடம் கோர்ந்து வாழ்வது பெரிதல்ல. அவர்களே நம்மளை துண்டித்து வாழ்ந்தாலும் நம்ம அவர்களுடன் கோர்ந்து வாழ்வதுதான் பெரிது. அவர்கள் நமக்கு தீங்கை செய்தாலும் நம்ம அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். அவர்கள் நமக்கு கெட்ட விஷயங்களை நாடினாலும் நம்ம அவர்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே நாட வேண்டும். நலம் நாடுவதில் அடுத்ததாக நம் அண்டை வீட்டாரை பற்றி நம்ம அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அண்டை வீட்டாரை பற்றி வசியத் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் இந்த
இந்த அண்டை வீட்டாரை நம் சொத்துக்கு வாரிசாக ஆக்கிடுவாரோ என்று நினைத்தார்கள். இதிலிருந்து இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அளவு கூறியிருப்பார்கள் என்று நமக்கு புரிகிறது. எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் நம் அண்டை வீட்டாருடன் சண்டை, அண்டை வீட்டாருடன் வம்பு, இதை போல் இருக்கக்கூடாது. நம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். நம் அண்டை வீட்டாரிடம் நல்ல வார்த்தையை பேச வேண்டும். அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நான் முதலில் கூறியது போல் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். நாளை மறுமையில் அவர்களின் பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார்கள். நான் கேட்ட உங்களுக்கும் கூறிய எனக்கும் இதை அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிர்தா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.